செகண்ட் செம்மு 2 மார்க்கு. செகண்ட் செம்மில் வந்து நான் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரியா? அதனால் கொடுத்துருக்க பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிப்போம்? 1 டிவைடட் கொடுத்துருக்க டேட்டாவை கீழே போடுவோமா, d² மைனஸ் d இன்ட்டு d டேஷ் சைனு எக்ஸு ப்ளஸ் ஒய் இதுதான் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். நமக்கு d² பதிலாக -1 d டேஷ்க்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? ஏன்னா இது சைன் கொசைன் ஆல்ரெடி உனக்கு ப்ரொசீஜர் சொல்லியிருப்பேன், அது என்னன்னு பார்த்துக்கோ. ஓகேவா? d² பதிலாக -1 அப்ளை பண்ணுறோம், +1. ஓகேவா? இதை வந்து நம்ம d² தானே, 1 அப்ளை பண்ணால் +1 வரும். அப்படிலாம் இல்லை, d²க்காகவே நம்ம என்ன தான் அப்ளை பண்ணுறோம், -1 தான் அப்ளை பண்ணுறோம். d டேஷ்க்கு பதிலாகவும் -1 தான் அப்ளை பண்ணுறோம். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது +1 ஆகிடுது. நமக்கு வந்து டினாமினேட்டர் -1 +1 டினாமினேட்டர் 0ன்னு கிடைக்குது. நமக்கு டினாமினேட்டர் என்ன கிடைக்கக்கூடாது, 0 கிடைக்கக்கூடாது. அதனால் எக்ஸை பொறுத்து ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா டிங்கிற ஃபங்க்ஷனை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஒரு டைம் வரும், d² பண்ணுறப்ப 2dன்னு வரும், டியை பண்ணுறப்ப -d டேஷ். ஓகேவா? இந்த டேர்ம் ஒரு டைம் வரும். ஓகேங்களா? அப்போனா நமக்கு என்ன கிடைக்கும், 2d எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், ஏன்னா ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப எக்ஸ் கிடைக்கும், கீழே வந்து 2d கிடைக்கும், இதை பண்ணுறப்ப -d டேஷ் கிடைக்கும். அஸ் யூஷுவல் இப்போ என்ன பண்ணணும், d 2 வெளில எடுத்துகிட்டு x/2 வெளில எடுத்துட்டேன்னா என்ன கிடைக்கும், 1/d இருக்கும். ஓகேவா? டியை பண்ணனா சைனை பண்ணால் காசு, அதாவது ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது வந்து டிஃப்ரென்ஷியேட் இல்லாததுனால இதை விட்டுரும், அதனால் வெறும் x + y வரும். ஓகேவா?